ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ண வீடியோ தாங்க. லஞ்சுக்கு வந்து சாதம், சாம்பார், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் கூட்டு வந்து வைக்கவே இல்லை. என்னென்னா பையனுக்கு மட்டும் ஒரே ஒரு முட்டை இருந்துச்சு, அதை கொஞ்சம் வெங்காயம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். லேட்டாக தான் வந்து கூட்டு வச்சேன். அதுவும் என்னென்னா மீல் மேக்கர் போட்டு ரொம்ப ஈஸியான வேலை ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, மீல் மேக்கர் போட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு அதில் வந்து வேக வச்சுருந்த மீல் மேக்கரை போட்டு 2 பரட்டி எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. அதுவும் சாம்பாருக்கெலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ அதுதான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணேன். அது வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடலை. மற்றபடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் வந்து பஜ்ஜி போடுறதுக்காக, இப்போ கடைக்கு பஜ்ஜி போடுறதுக்காக கடலை மாவு வேறு நிறையா திரித்து வச்சுட்டோமா, நம்ம கண்ணு சும்மா இருக்குமா, அதில் ஒரு கப்பு கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக ரவை, கேரட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஒரு தோசை. மற்றபடி லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டை ஈஸியாக முடிச்சிட்டோம்.